உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன கன்னிராசி சகோதர சகோதரிகளை, இந்த வக்ர சனிப்பெயர்ச்சி பலன்கள் வரக்கூடிய 4.5 மாதங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குங்கிறது ஆய்வு. அதாவது ஏற்கனவே உங்களுக்கு நாம் கண்டக சனி என்றால் என்ன அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா நல்லது. புதிய நேயர்கள் நிறைய பேர் உள்ளே வந்திருக்கிறீங்க. என்னுடைய பழைய வீடியோக்களை பார்க்கும் பொழுது உங்களை கோட்சார பலன்கள் என்றால் என்ன, அதில் எப்படி உங்களை நாம் அழகாக அழைத்து செல்லுகிறோம் என்றதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அந்த 9842208655 இந்த எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு அதில் வாட்ஸ்அப்பில் சென்ட் பிளேலிஸ்ட் கண்ணி உங்களுடைய லக்னம் என்னென்னு அதையும் போடுங்க. மொத்தம் ஒரு 120 வீடியோக்கள் அதில் இருக்குது, பாருங்கள். அதன் பிறகு ஜாதகம் இவர்கிட்ட பார்க்கலாமா வேண்டாமாங்கிறத முடிவு செய்யலாம். சரிங்களா? இப்போது உத்திர நட்சத்திரம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இதில் எதிலோ பிறந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு சிறு வயதிலேயே சூரியனுடைய திசை முடிஞ்சு சந்திரன் 10, செவ்வாய் அதே மாதிரி ஒரு 18 வயசுக்கு மேலே ராகுனுடைய திசை போயிட்டுருக்கு. ராகு அல்லது குரு திசை போயிட்டுருக்கு, அது ஒரு 16 வருஷம். அல்லது சனி திசை போயிட்டுருக்கு. அதே மாதிரி அஸ்தம் சிறு வயதிலேயே 12 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் ராகு, 46 வரைக்கும் குரு, அதுக்கு மேலே சனி. சித்திரை சிறு வயதிலேயே ராகு முடிஞ்சிருக்கும். இப்போ குரு திசை அல்லது சனி திசை புதன் திசை நடப்பவர்கள் இருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன திசை நடந்தாலும் இந்த ராகு திசையை லக்ன ரீதியாக யோகர் அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது. ஆக ஒரு குரு திசையோ சனி திசையோ அல்லது புதன் திசையோ நடக்கும் பொழுது அது உங்கள் லக்னத்திற்கு நல்ல கேந்திர திரிகோண அமைப்புகள் பெற்று சுபர் பார்வை பெற்று நடக்கும் பொழுது எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதே நேரத்தில் இந்த கண்டகச்சனி என்பது 7ஆம் இடம் என்றால் உறவுகள், நட்புகள், அவங்கள்ட்டெல்லாம் கவனமாக இருங்கன்னு சொல்லியிருந்தோம். அதில் கூட ஒருத்தர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தார். அதாவது இந்த சனி எனக்கு கரெக்டாக 7ஆம் கண்டகச்சனியாக என் கணவன் வீட்டு உறவுகளை அப்பட்டமாக வெளிப்படுத்தி விட்டார்னு சொல்லியிருந்தாங்க. இது என்னென்னா சனியினுடைய வேலையே துப்பறிவாளர் தானே. அப்போ யார் யார் நல்லவங்க யார் யார் கெட்டவங்கிறதெல்லாம் அந்த கண்டகச்சனையில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ அதிலிருந்து ரிலாக்ஸ் ஆகி ரிவர்ஸ் ஆகி 26/7/2026 10/12/2026 டிசம்பர் வரைக்கும் இந்த சனி இப்போதைக்கு சற்று ஆறுதலாக இப்படி 6ஆம் இடத்துக்கு வந்துடும். இதை எப்படி பயன்படுத்துவது? 6ஆம் இடத்து சனி முன்னாடியெல்லாம் வாய்ப்புகள் இருந்தும் பயன்படுத்தாதவர்கள் தயவுசெய்து கேளுங்க. 6ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அன்எக்ஸ்பெக்டடாக வரக்கூடிய சொத்துக்கள், பதவி உயர்வுகள், கடன் வாங்குதல், கடன் வாங்கி ஏதாவது முதலீடு செய்கிறது, ஒரு நல்ல லேண்டில் முதலீடு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இடத்துல காசை போடுங்க. நீங்கள் பொண்ணில் போட்டாலும் மண்ணில் போட்டது எப்போதுமே வீண் போகாது. அதே மாதிரி 7ஆம் இடம் உறவுகள், அவங்கள்ட்ட கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப் அப்படின்லாம் பார்க்கும்பொழுது இந்த சனி பயிற்சி ஆகி திருக்கணிதப்படி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலாச்சு. வாக்கிய கணிதப்படி இந்த மார்ச்சிலேருந்து பயிற்சி ஆகிருக்கு. இப்போ ரெட்ரோகிராட் ரிவர்ஸ் வக்கர சனி பயிற்சியில் அந்த உறவும் நட்பும் அதே மாதிரி உங்களுடைய கூட்டு தொழிலும் கணவன் அல்லது மனைவி வழி உறவினர்களுடைய முகத்திரைகளை அது கிழித்தெறியக்கூடிய அமைப்புகள் ஏற்பட்டு அதில் நீங்கள் உற்று நோக்கி இருக்க முடியும். இப்போ அங்கிருந்து விலகி 6ஆம் இடத்துக்கு வரும்போது 6ஆம் இடத்தினுடைய வேலைகளை என்ன செய்யும்? கடன் வாங்கும். அந்த கடன் எதற்கு? உங்களுக்கு என்ன திசாபுத்தி நடக்குது, அந்த திசைக்கு இது யோகமாக இந்த காலகட்டத்தில் வாங்கலாமா என்னன்னு பாருங்கள். தசாபுத்தியும் நன்றாக இருந்து 6லேயும் சனி இருக்கக்கூடிய பட்சத்தில் திடீரென்று எதிர்பாராத விதமாக ஒரு சொத்து சேர்க்கை எனக்கு வந்தது கூட நான் சொன்னேன். எனக்கு 6ஆம் இடத்துல இருக்கும்பொழுது ஒரு சொத்து வாங்கினேன், இன்னும் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்போ 2.5 வருஷம் 6ஆம் இடத்துல சனி பயிற்சியாக இருக்கும் பொழுது சொத்து சேர்க்கை ஏற்பட்டது. அது இன்றைக்கு வரைக்கும் கைவிட்டு போகாமல் இன்றும் இருக்கிறது. அதனால் அந்த 6ஆம் இடத்தை நல்லா பயன்படுத்திட்டிங்கன்னா வரக்கூடிய 4.5 வருஷத்தில் வேலை, 6ஆம் இடம் வேலையில் உயர்வு, வேலையில் முன்னேற்றம்,
அதே மாதிரி செய்தொழில், செய்தொழிலில் புதுசாக நீங்கள் லோன் எடுக்கிறது, லோன் வாங்கி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறது. அதே மாதிரி கல்வி, கல்விக்காக வேண்டி கடன் வாங்குறது, கடன் வாங்கி நீங்கள் கல்வி வந்து வெளிநாடு சென்று படிக்கிறது. புரியுதுங்களா? அடுத்தது வெளிநாட்டு வேலை. அப்போ 6ல் சனி இந்த 4½ மாதத்தில் அன்றைக்கி நான் சொன்னேன் அந்த ஒரு விசாவுக்கு இதுக்கு பணம் கட்டி பிஆருக்கு பணம் கட்டி கடைசியில் ஏமாந்து போயிட்டாருன்னு. இப்போ 6ஆம் இடம்ங்கிறது வேலை சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ அந்த காலகட்டங்களில் பணத்தை கட்டலாம், இந்த காலகட்டங்களில் வெளிநாடு வேலைக்கு போகலாம், நல்ல ஒரு ஏஜெண்ட்டை தேர்ந்தெடுக்கலாம், சிறப்பாக செயல்படக்கூடிய ஏஜெண்ட் மூலமாக வெளிநாடு போகலாம். எவ்வளோ விஷயங்கள் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு அபரிமிதமான முன்னேற்ற மேன்மைகளை தரும். இப்போ மறுபடியும் 4½ மாதம் கழித்து என்ன செய்யும் அப்படின்னா, மறுபடியும் 7ஆம் இடத்துக்கு போகும். இங்கே வக்கரமாய் இங்கே இருக்கக்கூடிய இந்த இடத்தை பாதிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய சனி மீண்டும் அங்கே 7க்கே வந்து ரிட்டர்ன் வர்றது டிசம்பர் 10, 2026க்கு பிறகு. அப்போ எப்படிலாம் இருக்கணும்? பழைய வீடியோவும் சொன்னேன், இப்பவும் சொல்கிறேன். உறவுகளில், நட்புகளில், பார்ட்னர்ஷிப்பில் இதை பாருங்கள், உறவுகளிடம் கவனம் தேவை. அப்படி உறவுகள் அப்படிங்கிறவங்க யார் யார் நல்லவர்கள், கெட்டவர்கள், நடிப்பவர்கள், ஏமாற்றுபவர்கள், இது எல்லாமே வெட்ட வெளிச்சமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்கிறது தான் கண்டகச்சனி. கண்டகச்சனி என்றால் உடனே கண்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்துக்கக்கூடாது. அதுக்கு தான் விளக்கமாக போட்டிருப்போம். அதில் அதை விளக்கமாக பேசியிருக்கேன். அதனால் இப்போ 6ல் மாறி வரும்பொழுது உங்களுக்கு வாய்ப்புகளை மிஸ் பண்ணாதீங்க. 6ங்கிறது அபரிமிதமான வளர்ச்சி, வேலையில் வளர்ச்சி, தொழிலில் வளர்ச்சி, தொழிலில் முன்னேற்றங்கள், கடன் வாங்குதல், கடன் மூலம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். கடன் வாங்கி என்ன செய்ய போகிறோம்? ஒரு இடத்த வாங்க போகிறோம், வாங்கிட்டு இஎம்ஐ கட்ட போகிறோம். இடத்தினுடைய வெள்ளி ஏறிட்டுருக்கும். தங்கம் வெள்ளி ஏறி இறங்குது, ஆனால் இடம் வந்து ஏறி இறங்காது. ஒன்று வளர்ச்சி அடையாத இடமா இருந்தாலும் 10 வருஷம் கழித்து வளர்ச்சி அடையும். ஆக 6ஆம் இடம் என்பது அற்புதமாக நீங்கள் கடன் வாங்குவீங்க. அந்த கடன் வந்து சுபகடனாக இருக்கட்டும், அதில் நீங்கள் இடந்தடம் வாங்கி போடுங்க, அது நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ வேலைக்காக ட்ரை பண்ணுறவங்க வெளிநாட்டு வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் குரு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது குருபலன்னு சொல்லுவோம். இப்போ கல்யாண விஷயங்கள், கல்யாணம் ஆகாத சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது பல்காக நீங்கள் பணமெல்லாம் போட்டு வச்சுருந்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இந்த வரக்கூடிய இந்த 4½ மாதத்தில் அதில் இருந்து எடுத்து ஏதாவது நம்ம பண்ணலாமாங்கிறதுலாம் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு அதன் பிறகு செயல்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கல்யாணத்துக்காக கடன் வாங்கலாம்னா இந்த டயத்தில் வாங்கலாம். எப்படி நம்ம வாங்குகிறோமோ அதே மாதிரி திரும்ப செலுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக இந்த சனி வந்து வக்ரகதியில் வரும்பொழுது அந்த அதிக அளவு நன்மை தரக்கூடிய ராசிகளில் ஒன்று தான் கன்னிராசி. ஆக 6ஆம் இடம் ஒரு ஒரு ஷேடோ பிளேஸ். அப்போ தீய கிரகங்கள் 6ஆம் இடத்துல இருந்ததுன்னா நமக்கு நல்ல ஒரு முன்னேற்ற மேன்மைகள் கண்டிப்பாக ஏற்படும். இப்போ உங்களுக்கு 6ஆம் இடத்துல யார் இருக்கா? ராகு. இந்த ராகும் டிசம்பர் மாதம்தான் இதுமே டிரான்சிட் ஆகி அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துக்கு வரும். அப்போ 6ல் இருக்கக்கூடிய ராகு ப்ளஸ் சனி இதுதான் உங்களுக்கு நமக்கு ஜாக்பாட் மாதிரி. அப்போ நல்ல உங்களுக்கு நடக்கிற தசா புத்திகளும் நல்ல ஒரு இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த காலகட்டங்களில் கம்பல்சரியாக நீங்கள் உங்களுடைய கோல் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்கிறது உண்மை. ராகு என்பதும் 6ஆம் இடம், சனி என்பதும் 6ஆம் இடம். வரக்கூடிய 4½ மாதத்தில் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து இது மாதிரி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னமோ காத்திருப்பவர்களுக்கு மட்டும்தான் கோட்சார பலன்களை அனுபவிக்க முடியும். வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், வாய்ப்புகளை ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடியவர் சும்மா வந்து வராது. சரிங்களா? எல்லாருமே போய் இடம் ஊரே வாங்கி போட்டாச்சு, மறுபடியும் எங்கே இடம் வாங்குவீங்க? அது மாதிரி கோட்சார பலன்கள் வந்து நம்மளுடைய தேவைகளுக்கான சரியான ஒரு டைம் வரும்பொழுது அந்த ராகு ப்ளஸ் சனி சேர்க்கை இந்த 4½ மாதங்களில் அற்புதமான ஒரு வளர்ச்சியையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு பெறுங்கிறது உண்மை. என்ன நேயர்களே, இனி அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களுக்கு அற்புதமான ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜெய் சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.